ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா ஆரி நாட் போட்டிருப்போம் இல்லைங்களா, போடுவோம். ஸோ இப்போ பீட் ஒர்க்ல சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணா எப்படி நம்ம நாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்படி லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிட்டு ஒரு 3mm பீட் வந்து நான் த்ரெட்ல வந்து லோட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, ஸோ லோட் பண்ணிட்டு அது எங்க முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு குட்டியா ஒரு லாக் போறேன். ஓகேங்களா, லாக் போட்டு இப்போ இந்த சைடு நம்ம லாக் போட்டிருக்கோம். பீட் லாக் எப்படி பண்ணா, இப்போ ஒரு லூப் வந்திருக்கு இல்லைங்களா, சோ இந்த லூப்பை அப்படியே இந்த பீடுக்கு பேக் சைடு. ஓகேங்களா, சோ இந்த லூப்பை வந்து அப்படியே இந்த பீடுக்குள்ள வர மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். இப்படி நீடில் வச்சு பிடிச்சிட்டு கீழே கை ஃப்ரேம் கீழே இருக்கிற த்ரெட் நீங்க இழுத்தீங்கனாலே ஈஸியா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இப்படி எடுக்கிறீங்க த்ரெட்டை லோட் பண்ணிட்டு ஸ்டிச் குட்டி லாக்கு எந்த சைடு பண்ணீங்களோ அதுக்கு பேக்ல வந்து இந்த லூப்பை வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா, அப்படி பேக்ல கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆகும். நீங்க திரும்பவும் ஆரி நாட் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போ சுகர் பீட்ல பண்ற பாருங்க. இப்போ சுகர் பீட் நான் வந்து லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு பீடுமே ஃப்ரண்ட்ல ஸ்டிச் பண்ண இல்லைங்களா, சோ இதுக்கு பேக்ல இப்படி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு குட்டியா ஒரு லாக் போட்டு இப்போ இதுக்கு நம்ம எப்படி லாக் பண்ணோம், எங்க நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம கொண்டு வரும் இல்லைங்களா, சோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா இந்த சைடு. ஓகேங்களா, சோ கரெக்டா இந்த சுகர் பீட்ல கவர் ஆகுற மாதிரி நம்ம வந்து பேக்ல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணா நமக்கு பீடு வந்து லாக் ஆகும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் பீடு லாக் பண்ணணும். தேங்க்யூ.